பங்களாதேஷில் நடந்த பிரச்சனையை பற்றி நம்ம ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தோம். என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு சம்மந்தமாக வேறு 5% ஒதுக்கீடை வந்து நம்ம அந்த போரில் இது பண்ணவங்களோட பேரம்பேத்திகளுக்கு கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. பட் அதையும் தாண்டி போராட்டம் நிற்கவே இல்லை. ஷேக் ஹசீனாவோட வீட்டில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பங்களாதேஷ் ஆளுங்க ஒன்று சேர்ந்து முற்றுகையிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே பூந்து எல்லாம் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு இருக்கிற இடத்தையும் ஃபுல்லாக உடச்சி எடுத்துட்டானுங்க அங்கே இருக்கிற ஊர் மக்கள். அதுக்கப்புறம் ஒரு வீடு ஃபுல்லாக இருக்கிற டிவி எல்லாத்தையும் தூக்கின்னு போயிட்டாங்க. இந்த கேப்பில் வந்து ஷேக் ஹசீனாவும் அவங்களோட தங்கச்சியும் சேர்ந்து ஹெலிகாப்டர் எடுத்துன்னு மத்தியானம் 2:30 மணிக்கு எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவர் பையன் வந்து எப்படியாவது இதை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறத மிலிட்ரி கிட்ட போய் அறிவுறுத்திருக்காங்க. மிலிட்ரி ஆட்சி மீண்டும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறதுனால முதல்ல கட்டுப்பாடு கொண்டு போகிறோம்னா ஒரு தலைவர் தேவை. இப்போ அதுக்குள்ளே வாய்ப்பே இல்லை. எதிர்கட்சி எலெக்ஷன்லேயே நிற்காட்டி இப்போ அவங்க வந்து சார்ஜ் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. ஷேக் ஹசீனா இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு தான் ஒரு தகவல். அப்படி இல்லைன்னா ஃபின்லாண்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.